ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம பம்பாய் சிவானந்தம்ங்க குஜராத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது இல்லைங்க, மிகப்பெரிய பூகம்பம். அந்த பூகம்பத்திற்கு பின்னால் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ரயில் மூலம் இவரும் இவருடைய நண்பர்களும் மருவத்தூர்லேருந்து புறப்பட்டு போனாங்க. அப்படி போகும்பொழுது அம்மா சொன்னாங்க, நீங்கள் அங்கே போய் 48 மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும், அதற்கு மேலே இருக்கக்கூடாது, கிளம்பி வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு முன்னாலேயே அங்குள்ள ஒரு சாமியார், குஜராத்தில் உள்ள ஒரு சாமியார், ரொம்ப பேர் போனவர், அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பம் ஒன்றும் பெருசு இல்லை. அடுத்து அலகாபாத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட போகுது. அது முன்பு ஏற்பட்ட பூகம்பத்தை விட 2 மடங்கு அழிவு அதிகமாக இருக்கும், அதனால எல்லாம் ஜாக்கிரதை இருக்குன்னு அவர் அறிவிப்பு பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துருக்குதுங்க. அதனால அலகாபாத்தில் உள்ள ஜனங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில் படுத்துருக்குறாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, நம்ம செவ்வாடை தொண்டை நாங்கள் போய் கால் பதிச்சா போதும், பூகம்பம் வராது, தடுக்கப்பட்டு விடுன்னு அம்மா சொன்னாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் அங்கே போய் இறங்கிடணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய உத்தரவு. அதே மாதிரி இங்கே இவங்களுமே உணவுப் பொருளோடு போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்த பின்னாலிங்க அதையெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு லாரி வேணுமே. அங்கே விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு முஸ்லீம் அமைப்பு இருக்குது, அவங்களும் உங்களை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அவங்கள கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்களை நாடி விசாரிக்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருகிறோம், நாங்களும் உங்களாட்டவே உதவி செஞ்சுட்டு இருக்கிற மக்களுக்கு எங்களிடம் அரிசி இல்லை, எங்களுக்கு ஒரு 10 மூட்டை அரிசி கொடுங்க, நாங்கள் அதை மக்களுக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லி கேட்டாங்க. இவங்களும் 10 மூட்டை அரிசி கொடுத்தாங்க. அவங்களே 2-3 லாரியில் ஏற்பாடு பண்ணி இவங்க எங்கே போகணுமோ அங்கே கொண்டு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டும் போனாங்க. கரெக்டாக அம்மா எங்கே நீங்கள் போய் இறங்கணும்னு சொன்னாங்களே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவங்க அந்த உணவுப் பொருள்களோடு வந்து இறங்கியாச்சுங்க. அரிசி, பருப்பு, இது எண்ணெய், இந்த மாதிரி மருந்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கின பின்னால் இங்கே தங்கணுமே பார்த்தா எல்லாம் பணக்காரன்லேருந்து பிச்சைக்காரன் மாதிரி எல்லாம் வீதியில் படுத்து கிடக்கிறா. பூகம்பம் எந்த நேரமானாலும் வரும், சாமியாரே சொல்லிட்டாரு அப்படின்னு பயத்தில் வெளியே கிடக்கிறா. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா வீடும் காலியத்தானே கிடக்குது, அதனால ஒரு பெரிய பங்களாவில் போய் தங்கிக்கிறாங்க. அவெல்லாம் சொல்கிற உள்ளூர்க்கலாம், ஐயோ எங்கள் சாமி சொன்னால் நடக்கு, நீங்கள் படுக்காதே, எங்களோட வெளியே வந்து படுத்துக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் சாமி சொல்லிட்டாங்க பூகம்பம் வராதுன்னு சொல்லி, அதனால் நாங்கள் தைரியமாக படுத்துக்கிறோம், நீங்களும் தைரியமாக உள்ள வந்து படுத்து தூங்குங்கன்னு சொன்னால் அவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி இப்படியே ஓரானா அவங்க விட்டாங்க. நம்ம ஆளுங்க நிம்மதியாக 2 நாளுமே அந்த பெரிய பங்களாவில் தங்கியிருந்தாங்க. பூகம்பம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அம்மா சொன்ன மாதிரி செவ்வாடைக்காரன் கால் பதித்த உடனேயே பூகம்பம் வராது என்னவோ சொன்னாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நிறுத்திட்டாங்க. இதை அங்குள்ள பேப்பர்லைங்க பெரிய அளவில் அந்த நியூஸ் வருதுங்க. எப்படிங்க, லால் கப்படா வாலா டன் மிரகிள் அப்படின்னு சொல்லி எழுதுனானுங்க குஜராத் பேப்பரில். லால் கப்படா வாலா டன் மிரகிள். லால் அப்படின்னா சிகப்புங்க, கப்படானா துணி, சிகப்பு துணி கட்டுனா பக்தர்கள் ஆன்மீக அதிசயங்களை செய்தார்கள் அப்படின்னு நியூஸுங்க. தமிழ் படி பார்த்தாங்க, சிகப்பு வேட்டி கட்டுனா பக்தர்கள் ஆன்மீக அதிசயங்களை செய்தார்கள் அப்படிங்கிறதாங்க நியூஸு. அதான் மாதிரி இவங்க போய் அந்த பூகம்பத்தை நிறுத்தி போட்டாங்க இல்லைங்களா. எப்படி பாருங்க, அம்மா ஒரு சிறு துரும்ப வைத்து கூட மிகப்பெரிய காரியங்களை செய்து விடுவார்கள். அம்மா நேரடியாக போய் செய்யணுங்கிற அவசியமே இல்லைங்க. அம்மாவுடைய ஆசி பெற்ற ஒரு குழந்தை கூட எந்த காரியத்தையும் செய்யும் சக்தியில், அதுதான் நடைமுறை உண்மை. ஓம் சக்தி.